உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தால் அது ஒரு இறந்தவரிடமிருந்து வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? சென்னையில் வாழ்ந்த கார்த்திக் ஒரு சாதாரண கல்லூரி மாணவன். அவனும் அவனுடைய நெருங்கிய நண்பன் அரவிந்தும் எப்போதும் சேர்ந்து இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்தது. அரவிந்த் ஒரு பைக் விபத்தில் உயிரிழந்தான். அந்த செய்தி கார்த்திக்கையே உடைத்து விட்டது. அந்த சம்பவத்துக்கு 3 நாட்கள் கழித்து இரவு சரியாக 1:13 மணி. அதில் டேய் கார்த்திக், நான் இன்னும் உன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன் என்று இருந்தது. யாரோ பிராங்க் பண்ணுறாங்க என்று நினைத்த கார்த்திக் மெதுவாக ஜன்னல் பக்கம் நடந்தான். வெளியே பார்த்தான். தெரு வெறிச்சோடி இருந்தது. யாருமே இல்லை. கார்த்திக் ஒரு நிமிடம் நிம்மதியாக மூச்சு விட்டான். அதே நேரத்தில் மீண்டும் போன் சத்தம் கேட்டது. நடுங்கும் கைகளால் மெசேஜை திறந்தான். அதில், நான் வெளியே இல்லடா, உன் பின்னாடி நிற்கிறேன் என்று இருந்தது. பயத்தில் கார்த்திக்கின் உடம்பே உறைந்தது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவன் முன்னால் யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடியில் அவனுடைய பின்னால் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. கார்த்திக் போனை பார்த்தான். கடைசி மெசேஜ் மட்டும் திரையில் இருந்தது. திரும்பி பார்க்காதே. அதற்கு பிறகு கார்த்திக்கை யாரும் பார்த்ததே இல்லை.